ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஏப்ரல் 25 அண்ட் 26க்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், முக்கிய தினங்கள் ஏப்ரல் 25 பார்த்தோம் அப்படின்னா உலக மலேரியா தினம். இது வந்து மலேரியா நோயை பற்றிய விழிப்புணர்வு மற்றும் அதை தடுப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளை வலியுறுத்த ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 25 உலக சுகாதார அமைப்பால் அனுசரிக்கப்படுகிறது. சரியா? நெக்ஸ்ட்டு உலக பெண்குயின் தினம். பெண்குயிலை பாதுகாப்பது குறிக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நாள் தான் உலக பெண்குயின் தினம். இது எல்லாமே ஏப்ரல் 25 முக்கிய தினமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து தேசிய டிஎன்ஏ தினம், நேஷ்னல் டிஎன்ஏ டே. டிஎன்ஏ கட்டமைப்பின் கண்டுபிடிப்பை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுது. அடுத்து தேசிய தொலைபேசி தினம், தொலைபேசி கண்டுபிடிப்பை கொண்டாடும் நாள். இது எல்லாமே இந்த டேட்டில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 26 உலக அறிவுசார் சொத்து தினம், வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே. படைப்பாற்றல், கண்டுபிடிப்புகள் மற்றும் அறிவுசார் சொத்துரிமைகள் காப்புரிமை, இப்போ ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான காப்புரிமை பெறதுக்கான முக்கியத்துவத்தை உணர்த்துகிற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 26 நம்மளுக்கு உலக அறிவுசார் சொத்து தினம், வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சமீபத்தில் சீரியம் மேக்னீசியம் சாஞ்சைட் என்ற புதிய சந்திர கனிமத்தை கண்டுபிடித்த அறிவியலாளர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தோம் அப்படின்னா சீனாவில் தான். இந்த சீனா இதுவரை அடையாளம் காணப்பட்ட 11வது சந்திர கனிமம் இப்போ கண்டுபிடிச்சிருக்க சீரியம் மேக்னீசியம் சாஞ்சைட் அப்படின்றது. இது சீன விஞ்ஞானிகளால் அடையாளம் காணப்பட்ட 11வது புதிய சந்திர கனிமம். இது சீரியம் மேக்னீசியம் சாஞ்சைட். இதுக்கு பற்றின முக்கிய தகவல் பார்த்தோம் அப்படின்னா இதோட பேர் சீரியம் மேக்னீசியம் சாஞ்சைட் இல்லாட்டி மேக்னீசியோ சாஞ்சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டுபிடிப்பு எங்கே பார்த்தோம் அப்படின்னா சீனாவில் கண்டுபிடிப்பட்ட முதல் விண்கல்லேருந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க, லூனார் மீட்ரியாட்லேருந்து. இதோட கனிமம் 3 முதல் 25 மைக்ரோமீட்டர் இருக்குது. அதே மாதிரி இது கண்ணாடி இலை போன்றதாகவும் இருக்குது. அதே மாதிரி இது பிரேக்கபிளாகவும் இருக்குது, அதாவது உடையக்கூடியதாகவும் இருக்குது. இதோட பயன்பாடு பார்த்தோம் அப்படின்னா இது அதிக திறன் கொண்ட எல்இடி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. இதோட சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச கனிமவியல் சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த கண்டுபிடிப்பு சந்திரனின் தோற்றம் பற்றிய ஆய்வுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடல் ஓய்வூதிய திட்டம் எப்போது தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா மே 9, 2015 தொடங்கிப்பாங்க. இது எதுக்காண்டி இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இந்த ஓய்வூதிய திட்டத்தோட வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இப்போ இந்த திட்டத்தை பற்றி பார்ப்போம். இந்த அடல் ஓய்வூதிய திட்டம் அடல் பென்ஷன் யோஜனா பிரதமர் நரேந்திர மோடியால் 9 மே 2015 தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த திட்டம் ஃபஸ்ட்டு எப்போ செயல்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா ஜூன் 1, 2015 நம்மளுக்கு செயல்பாட்டுக்கு வந்திருக்கும். இப்போ முக்கிய அம்சங்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல 2026 ஏப்ரல் மாதத்தில் அந்த சந்தாதாரர்களின் எண்ணிக்கை 9 கோடியை தாண்டி இருக்கிறது. சரி, இது சாதனை வளர்ச்சி எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2025 to 26 நிதியாண்டில் மட்டும் 1.35 கோடி அதிகமான புதிய சந்தாதாரர்கள் இருந்துள்ளது. இப்போ நம்ம இந்த கொஸ்டினை பார்க்குறோம். இதுவே இதுவரை பதிவானதுலேயே ரொம்ப அதிகபட்ச வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு நிதி ஆதாரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் நிர்வாகப்படும் சொத்து மதிப்பு 51,416 கோடி இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா பென்ஷன் நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு ஆணையம் வங்கித்துறை மற்றும் தபால் நிலையங்கள் மூலம் பல்வேறு விழிப்புணர்வு முகாம்கள் மற்றும் ஏபிஒய் பிரச்சாரங்கள் மாநாடுகள் முழுவதும் குறிப்பாக கிராமங்கள் பரவலான சேர்க்கைக்கு இது வழிவகுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதாவது இவ்வளோ தூரம் அதிகமானதுக்கு காரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வங்கித்துறை தபால் நிலைய பிரச்சாரங்கள் எல்லாமே சேர்ந்து கிராமங்களை பரவலான சேர்க்கைக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முக்கியமான இந்த திட்டத்தோட விவரங்கள் பார்த்தோம் அப்படின்னா 18 முதல் 40 வயது உள்ள இந்திய குடிமக்கள் மற்றும் வருமான வரி செலுத்தாதவர்களுக்கு இது பொருந்தும். ஓய்வூதியம் பார்த்தோம் அப்படின்னா 60 வயதுக்கு பிறகு மாதம் 1000லேருந்து 5000 வரைக்கும் உத்தரவாத மாதாந்திர ஓய்வூதியம் கொடுப்பாங்க. பயனாளிகள் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக முறைசாரா துறையில் பணிபுரிவங்க மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்காண்டி இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மத்திய புலனாய்வு துறையினால் சிபிஐ அறிமுகப்படுத்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ மூலம் இயங்கும் ஒரு சாட்பாட் பேர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அபாய். இதுதான் இப்போது மத்திய புலனாய்வுத்துறை அறிமுகப்படுத்த செயற்கை நுண்ணறிவு சாட்பாட்டு. இதோட முக்கிய அம்சங்கள் பார்த்தோம் அப்படின்னா
இணைய மோசடி தடுப்பு அதிகரிப்பு வரும் டிஜிட்டல் கைது மற்றும் இணைய மோசடி வழக்கு கையாளுக இது உருவாக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா சிபிஐ அல்லது பிற போலீஸ் அதிகாரி பேரில் வரும் அழைப்புகள் நோட்டீஸ்கள் உண்மையானதா இல்லை போலியானதா மக்கள் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது வந்து பாதுகாப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா மோசடி நபர்கள் வீடியோ அழைப்பு மூலம் மிரட்டி பணம் பறிப்பதை வந்து தடுக்கிறதுக்காண்டி இந்த செயற்கை நுண்ணறிவு கருவி உதவும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து போலியான அரசு செய்திகள் மற்றும் நடவடிக்கைகளை கண்டறிந்து எச்சரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் நடைபெற்ற உலகளாவிய பருவநிலை தலைவர்கள் மாநாட்டில் முன்னாள் ராஜ்யசபா எம்பியும் பசுமை இந்தியா சவால் அமைப்பின் நிறுவனமான ஜோஜ்னி பள்ளி சந்தோஷ்குமார் எவ்வாறு கௌரவிக்கப்பட்டார்னு பார்த்தோம் அப்படின்னா குளோபல் கிரீன் ஜஹான் உலகளாவிய பசுமை சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கௌரவிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பசுமை இந்தியா சவால் மூலம் இந்தியா முழுவதும் பெரிய அளவிலான காடு வளர்ப்பு சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு மற்றும் குடிமக்கள் தலைமையிலான சுற்றுச்சூழல் நடவடிக்கைகள் ஆகியவற்றில் அவரது முன்னாடி தலைமைக்காக இந்த விருது வந்து அவருக்கு வழங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. பசுமை இந்தியா சவால் இவரது முயற்சியால் தொடங்கப்பட்ட பசுமை இந்தியா சவால் அதாவது கிரீன் இந்தியா சேலஞ்ச் மில்லியன் கணக்கான மக்களிடையே வந்து மரம் வளர்ப்பை வந்து ஒரு முக்கிய இயக்கமாக மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விருது வந்து இந்த கௌரவத்தை வந்து அவருக்கு அதாவது உலகளாவிய பசுமை சின்னம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து கௌரவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், உலகின் முதல் நிரந்தர கழிவு சேமிப்பு கிடங்கு வந்து செயல்பாட்டுக்கு எந்த நாடு கொண்டு வர உள்ளதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபின்லாண்டில் தான் இப்போ வந்து உலகத்தோட முதல் நிரந்தர அணுக்கழிவு சேமிப்பு கிடங்கை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்காடி இப்போ ஏற்பாடுகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அணுக்கழிவு சேமிப்பு கிடங்கு வந்து ஒன்க்லோ அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஃபின்லாண்டில் ஒல்கிடோவா அப்படின்ற ஒரு தீவில் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த நிலையம் வந்து 1,00,000 ஆண்டுகள் வரை வந்து அணுக்கழிவை வந்து பாதுகாத்து சேமித்து வைக்கும் வகையில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க வைக்கும் நிலத்தடியில் 400-500 மீட்டர் ஆழத்தில் வந்து பாறைக்குள்ளே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அமைவிடம் பார்த்தோம் அப்படின்னா ஃபின்லாந்து. இதோட தன்மை இது எதால் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா செப்பு குப்பிகள் மற்றும் பென்டோனைட் களிமண் கொண்டு கழிவுகள் சீல் வைக்கப்பட்டு பாறைக்குள்ளே வந்து புதைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட காலம் வந்து 1,00,000 ஆண்டுகள் வரை கதிர்வீச்சு பரவாமல் காத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த நான்சி கிரேஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலஸ்கோப் விண்வெளி தொலைநோக்கி எந்த விண்வெளி அமைப்பால் உருவாக்கியுள்ளதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நாசா அவங்க தான் வந்து இப்போது இந்த நான்சி கிரேஸ் ரோமன் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா அடுத்த தலைமுறை விண்வெளி ஆய்வாக இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2026 பிற்பகுதி அல்லது 2020 ஏவப்பட திட்டமிட்டுள்ளது. சரியா, அந்த தொலைநோக்கி வந்து விண்ணில் செலுத்துறதுக்காண்டி நம்ம திட்டமிட்டிருக்காங்க. ஆப்பிள் இந்த தொலைநோக்கியை விட 100 மடங்கு அதிக பரப்பளவையும் அதே துல்லியத்துடன் காட்சியெடுக்கும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபஞ்சத்தின் ஆழமான மர்மமான கருத்துளைகள் இருண்ட ஆற்றல் அதாவது டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி மற்றும் எக்ஸோ பிளானட் ஆய்வதை செய்வது இந்த முதன்மை நோக்கமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட முக்கிய அம்சங்கள் பார்த்தோம் அப்படின்னா இது ஹப்பிள் போன்ற 2.4 மீட்டர் விட்டம் கொண்ட கண்ணாடியை கொண்டுள்ளது. அகச்சிவப்பு ஒளியால் வந்து பிரபஞ்சத்தை வெகு விரைவாக படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான பேர் காரணம் பார்த்தோம் அப்படின்னா நாசாவின் முதல் தலைமை வானவலியாரும் ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கியின் தாய் என்று அழைக்கப்படுவருமான நான்சி கிரேஸ் ரோமன் நினைவாக தான் இந்த பேர் வந்து சூட்டியிருக்காங்க. இதில் முக்கிய கருவிகள் பார்த்தோம் அப்படின்னா வைட் ஃபீல்டு இன்ஸ்ட்ருமெண்ட் மற்றும் குரோனோகிராஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகிய 2 முக்கிய கருவிகளில் வந்து இது இருக்குது. கருவிகள் வந்து இந்த விண்வெளி தொலைநோக்கியில் இருக்குது. இதோட நோக்கம் பார்த்தோம் அப்படின்னா பிரபஞ்சத்தோட வரலாற்றை வந்து ஆராய்வதும் பால்வெளிக்கு அப்பால் புதிய கிரகங்கள் வந்து கண்டறிவதும் மற்றும் பிரபஞ்சத்தின் விரிவடைதலை வந்து புரிந்து கொள்றதுக்காண்டி தான் இந்த தொலைநோக்கியை வந்து உருவாக்கி வந்து விண்ணில் செலுத்துறதுக்காண்டி இப்போ வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2027 ஆண்டு உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் வந்து எங்கே நடைபெற உள்ளதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தாஷ்கண்டில் தான் நடைபெற உள்ளது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் நாட்டில் தலைநகரான தாஷ்கண்டில் ஜூன் 2027 வந்து நடைபெறுகிறது. மத்திய ஆசியாவில் நடைபெறும் முதல் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் இதுவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 13வது பதிப்பு தாஷ்கண்டில் உள்ள ஒலிம்பிக் சிட்டி மெயின் ஸ்டேடியத்தில் வந்து சுமார் 1300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்களுடன் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகே, இன்றைக்கி இது வந்து இதோட நம்மளுக்கு ஏப்ரல் 25-26 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு.